சொத்து முடக்கம் தொடர்பா அமலாக்கத்துறை நோட்டீஸை எதிர்த்து தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தாக்கல் செஞ்ச மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்கு நீதிமன்றம். அமலாக்கத்துறை அதிகாரிகளை அணுக அமைச்சர் பெரியசாமி தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியும் இருக்கு. இந்த வழக்கு எப்ப ஆரம்பிக்கப்பட்டது என்று கேட்டா 2006-11 அமைச்சரா பதவி வகிச்சப்ப ரூபாய் 2 கோடி அளவுக்கு சொத்து சேர்த்ததா அமைச்சர் ஐ பெரியசாமி மேலும் அவரோட குடும்பத்தினர் மேலேயும் அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. இந்த வழக்குல சொத்துக்கள் முடக்கம் தொடர்பா அமலாக்கத்துறை அமைச்சர் பெரியசாமிக்கு நோட்டீஸும் அனுப்பி இருந்துச்சு. இந்த நோட்டீஸை எதிர்த்து தான் அமைச்சர் பெரியசாமி தரப்புல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த மனுவை தள்ளுபடி செஞ்சு தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகளை அணுக சொல்லி நீதிமன்றம் தரப்புல ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்காங்க. முக்கிய செய்தியா நம்ம பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.